ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பல தசாப்த கால பகை தற்போது ஒரு அபாயகரமான நேரடி மோதல் நிலையை மிக உக்கிரமாக எட்டியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அண்மையில் அமெரிக்க நிலைகள் மீது நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல்கள் மற்றும் அதற்கு பதிலடியாக அமெரிக்கா முன்னெடுக்கும் இராணுவ நகர்வுகள் மிகப்பெரிய அச்ச சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரான் தனது இராணுவ நடவடிக்கையை ஆபரேஷன் ட்ரூ ப்ரமிஸ் போ என்று சொல்லி அதற்கு 88வது அலை என அறிவித்திருக்கிறது. ஈரானிய தரப்பு வெளியிட்டுள்ள தகவல்களின்படி இந்த தாக்குதல் நிலம் மற்றும் கடல் என இரு முனைகளிலும் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்டுள்ளது. துபாயில் உள்ள அல்மின்ஹாத் விமான தளத்திற்கு அருகில் அமெரிக்க அதிகாரிகள் தங்கியிருந்த ரகசிய தங்குமிடத்தை இலக்கு வைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் 37 அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டதாகவும் ஈரான் உரிமை கோரியுள்ளது. அதே நேரம் அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவு தலைமையகத்திற்கு அருகிலுள்ள முகாம்கள் மற்றும் மனாமா விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் தகர்க்கப்பட்டதாக கூறியுள்ளது. அல்கராஜ் பகுதியில் சுமார் 200 அமெரிக்க விமானிகள் மற்றும் பணியாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள் மீது ஏவுகணை வீசப்பட்டது. இதில் அமெரிக்காவின் அதிநவீன அவாஸ் உளவு விமானம் ஒன்று அளிக்கப்பட்டதாகவும் தகவலை தெரிவிக்கிறது. இந்த நிலையில் கடல்சார் தாக்குதல்கள். கியோங் எக்ஸ்பிரஸ் என்ற ஆஸ்திரேலிய தொடர்புடைய சரக்கு கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் அமெரிக்காவின் USS ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் குழு ஈரானிய ட்ரோன்களின் அச்சுறுத்தல் காரணமாக இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதிக்கு பின்வாங்கியதாக ஈரான் இப்போது மார்தட்டிக் கொள்ளுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இது தொடர்பான நிலைப்பாடு எப்படி என்றால், ட்ரம்பினுடைய வெளியேற்ற எச்சரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த மோதல்கள் குறித்து மிகவும் மாறுபட்ட மற்றும் அதிரடியான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். திரும்ப பெறுதல் திட்டம், அதாவது இன்னும் 2 முதல் 3 வாரங்களுக்குள் அமெரிக்க படைகள் ஈரானிய எல்லைப் பகுதியிலிருந்து வெளியேறும் என ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். பிரான்ஸ் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் தங்களின் வர்த்தக பாதைகளை பாதுகாக்க தாங்களே முன்வர வேண்டும் எனவும் அமெரிக்கா இனி உலக போலீஸ் வேலையை செய்யாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஈரானின் அணு ஆயுத கனவை அமெரிக்கா ஏற்கனவே தகர்த்து விட்டதாக கூறிய ட்ரம்ப் எஞ்சியிருக்கும் ஈரானிய இராணுவ கட்டமைப்புகள் மற்றும் பாலங்களை அளிப்பதே தற்போதைய நோக்கம் என தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் தரைப்படை இறக்கப்படுமா என்ற கேள்விக்கு அமெரிக்கா தனது அடுத்த கட்ட நகர்வை எதிரி கணிக்க முடியாதவாறு வைத்திருக்கும் என பென்டகன் அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். உண்மையில் இந்த மோதல் வரும் 2 நாடுகளுக்கு இடையிலானது மட்டுமல்ல, உலகளாவிய தாக்கங்களை கொண்டிருக்கிறது. எரிசக்தி தொடர்பான பாதுகாப்பு, ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் பாரசீக வளைகுடாவில் நிலவும் பதற்றம் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையில் பெரும் ஏற்ற இறக்கத்தை உருவாக்கும் அபாயம் உள்ளது. அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகள் இந்த மோதலில் சிக்கியுள்ளன. குறிப்பாக அமெரிக்க படைகள் வெளியேறினால் இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகும். அதே நேரம் அமெரிக்காவின் முன்னணி 18 தொழில்நுட்ப நிறுவனங்கள் தொடர்பிலான எச்சரிக்கை. இந்த அலுவலகங்கள் இலக்க வைக்கப் போவதாக ஈரான் எச்சரித்திருக்கிறது. இது ஒரு சைபர் மற்றும் உட்கட்டமைப்பு போராக மாறக்கூடும் என்ற அச்சநிலை காணப்படுகிறது என்றும் சொல்லலாம். ஈரானுடைய கூற்றுக்கள் இன்னும் அமெரிக்காவால் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம் உண்மையானது. அமெரிக்கா வெளியேறுவதாக கூறும் அதே வேளையில் ஈரானை 15 முதல் 20 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளும் அளவிற்கு தாக்குதல்களை தீவிரப்படுத்துவோம் என எச்சரிக்கிறது. இந்த வலிமை மூலமாக அமைதி என்ற கொள்கை மத்திய கிழக்கில் அமைதியை தருமா அல்லது முழு அளவிலான போருக்கு வித்திடுமா என்பதை வருகின்ற வாரங்கள் தான் தீர்மானிக்கும். உண்மையில் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஆபரேஷன் பிக் ஃபியூரி என்ற பெயரில் ஒரு பாரிய தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. GVU-57 குண்டுகள். அமெரிக்கா தனது 30,000 பவுண்டு எடையுள்ள MOP ரக குண்டுகளை ஈரானின் நிலத்தடி அணு ஆயுத கூடங்களை அழிக்க பயன்படுத்தியுள்ளதாக பென்டகன் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் பிப்ரவரி 28 அன்று நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் இலக்கு வைக்கப்பட்டதான தகவல்களை அவர்கள் மீளவும் உறுதிப்படுத்துகிறார்கள். மார்ச் 19 நிலவரப்படி இந்த போருக்காக அமெரிக்கா $18 பில்லியன் செலவிட்டுள்ளது. மேலும் $200 மில்லியன் கூடுதல் நிதியை பென்டகன் கோரியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்தின் முக்கிய புள்ளியான ஹார்முஸ் ஜலசந்தியில் போக்குவரத்து கிட்டத்தட்ட முடங்கியுள்ளது.
94% வீழ்ச்சி. போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்ததை விட கப்பல் போக்குவரத்து 94% சரிந்திருக்கிறது. வழக்கமாக நூற்றுக்கணக்கான கப்பல்கள் கடக்கும் இந்த இடத்தில் தற்போது ஒரு நாளைக்கு சராசரியாக 7 கப்பல்கள் மட்டுமே கடப்பதாக KPLR நிறுவனம் தெரிவிக்கிறது. அதாவது கப்பல்கள் மீதான தாக்குதல் மார்ச் 1 முதல் ஏப்ரல் 1 வரை சுமார் 27 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதாக அறிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதில் கட்டாரின் அரசுக்கு சொந்தமான எரிசக்தி நிறுவனங்களின் எண்ணெய் டேங்கர்கள் மீது சமீபத்திய தாக்குதலும் அடங்கும். ஈரானின் அங்கீகரிக்கப்பட்ட பாதை லாரக் தீவு வழியாக ஈரான் ஒரு மாற்று பாதையை அனுமதிப்பதாகவும் அது தனது நட்பு நாடுகளுக்கு மட்டுமே என அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் IRGC தொடர்ந்து தாக்குதல்களை தொடர்ந்து அலைகளையாக அதிகரித்து வருகிறது. குவைட் ஆப்ரிஜன் தளம் மீது மார்ச் மாதம் 26 அன்று 82வது அலை தாக்குதலில் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் ஆப்ரிஜன் தளம் இலக்கு வைக்கப்பட்டது. அங்குள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் MQ-9 ட்ரோன் தளங்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. பஹ்ரைனுடைய ஷேக் ஈசா தளம் ஏப்ரல் 1 அன்று பஹ்ரைன் மீது 19 ட்ரோன்கள் மற்றும் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளது. விமானங்கள் வீழ்த்தப்பட்டு உரிமை கோரல் சிராஸ் நகருக்கு மேலே பறந்த அமெரிக்காவினுடைய ஒரு MQ-9 ட்ரோன் மற்றும் F-16 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக IRGC-யினுடைய 85வது அலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் ஜெரால்ட் போர்ட் கப்பல்களுடன் இணையும் வகையில் USS ஜார்ஜ் H.W. புஷ் என்ற 3வது விமான தாங்கி கப்பலை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்ப அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். அதாவது 31வது மற்றும் 11வது மெரைன் எக்ஸ்பிளனரி யூனிட்கள் இந்த பிராந்தியத்தின் தரைவழி தாக்குதலுக்கு தயாராக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வளைகுடாவில் 94% கப்பல் போக்குவரத்து முடக்கம் உலக பொருளாதாரத்திற்கு ஒரு ஆபத்தா என்ற கேள்வி மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது. ஈரானின் உரிமை கோரல்கள் உண்மையில் அமெரிக்காவினுடைய அதீத இராணுவ கட்டமைப்பு என்பது மலிமான ட்ரோன்கள் மற்றும் துல்லியமான ஏவுகணைகளால் சவால் செய்யப்பட முடியும் என நிரூபிக்கிறது. குறிப்பாக பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பாதுகாக்கப்பட்ட தளங்களுக்குள் ஈரான் ஊடுருவியிருப்பது அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளான தாட் மற்றும் பேட்ரியோட் ஆகியவற்றுடைய நம்பகத்தன்மை குறித்த விவாதங்களை உலக அரங்கில் எழுப்பியுள்ளது. அதே நேரம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்கா முதலில் கொள்கை மற்றும் 2-3 வாரங்களில் படைகளை திருப்ப வருவதாக விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு இந்த பிராந்தியத்தில் உள்ள சவுதி அரேபியா, குவைத் போன்ற நட்பு நாடுகளை விட ஒருவித அச்சத்தை உருவாக்கியுள்ளது. அமெரிக்கா வெளியேறும் பட்சத்தில் உருவாகும் அதிகார வெற்றிடத்தை ஈரான் அல்லது சீனா நிரப்ப முற்படும். இது இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் 90% அதிகமான கப்பல் போக்குவரத்து முடங்கியிருப்பது உலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகிறது. எரிசக்தி தேவைகளுக்காக வளைகுடா நாடுகளை நம்பியிருக்கும் ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இந்த போரினால் ஏற்படும் விலைவாசி உயர்வு மற்றும் விநியோக சங்கிலி தடையால் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். தற்போது நிலவும் சூழலில் இருதரப்புமே பின்வாங்க தயாராக இல்லை. அமெரிக்கா தனது சமாதான கொள்கை உடன்படிக்கையின்படியாக ஈரானின் உட்கட்டமைப்பை சிதைப்பதில் குறியாக உள்ளது. மறுபுறம் ஈரான் தனது எதிர்ப்பு அச்சு படைகள் மூலமாக அமெரிக்காவை இந்த பிராந்தியத்தை வெட்டியே வெளியேற துடிக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இந்த போர் ஒரு முடிவை நோக்கி நகருகிறது. அது ஈரானின் ஆட்சி மாற்றமாகவோ அல்லது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் பல தசாப்த கால ஆதிக்கத்தின் முடிவாகவோ இருக்கலாம். எவ்வாறாயினும் வரும் வாரங்களில் எடுக்கப்படும் இராணுவ மற்றும் அரசியல் முடிவுகள் அடுத்த 20 ஆண்டுகால உலக அரசியலின் போக்கை நிர்ணயிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அமைதி என்பது தற்போது ஒரு மெல்லிய நூலிழையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுக்க சர்வதேச சமூகம் ஒருங்கிணைந்த அழுத்தத்தை வழங்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.